நீதானே பாம் மிரட்டல் கொடுத்ததே? அப்ப பாம்ப வச்சது நீதானே? இல்ல, நான் சும்மா விளையாட்டா பண்ணேன். ஈஷ்க், பாம் வைக்கிறது உனக்கு என்ன விளையாட்டா போச்சா? பாமா? பாம்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது. நான் சும்மா டைம் பாஸ்க்கு தானே கால் பண்ணேன். போலீஸ் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கு. என்னோட லீவை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சொல்றேன், போலீஸ் என்னென்ன பண்ணோன்னு. முதல்ல ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வாங்க. ஈஷ், அட என்ன இல்லப்பா, இந்த வத்தி குச்சியை தூக்கிட்டு வாங்க. அட என்னப்பா நீங்க வத்தி குச்சியை தேடிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இவனை தூக்கிட்டு வாங்க. எல்லாரோட வாழ்க்கை இப்ப உன் கையில தான் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? இது பாம் பாம். இத வச்சு என்ன நீ வித்தைய காட்டுற? நீ சரியான மேதாவி, நாளும் தெரிஞ்சவன், சரியான புத்திசாலி. இல்லவே இல்லன்னு சொல்ல வந்த. என்னோட கால் சறுக்கிடுச்சு டாங்கி. நான் ஒன்னும் டாங்கி இல்ல, எனக்கு கொஞ்சம் மூளை இல்ல, அவ்வளவுதான். ஒருத்தனை பத்தி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவன் தன்னை ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காட்டிப்பான். என்ன புரிஞ்சுதா? நல்ல வேலையா இந்த பாம் வெடிக்கல. பாம் வெடிச்சிருச்சு. என் வாழ்க்கையோட கடைசி நேரம் வந்துருச்சு. வாழ்க்கையில எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் கிடைச்சது. என்ன என்னைக்கும் நீங்க மறந்துட கூடாது நண்பர்களே. என்ன புரிஞ்சுதா? ஏய் டாங்கி, பாம் கிடையாது, ட்ரக்கோட டயர் வெடிச்சிருச்சு. டயர். இவங்க யாரு டாக்டர் பாலு? இவ பேர் ஜங்கிலி. இவ என்னோட நண்பி. நண்பியா? அப்படின்னா என்ன? இவ என்னோட நண்பி, என்னோட பெண் நண்பி. இங்க பாருங்க, ஓன்னு சொல்றது இவ்வளவு சத்தமா சொல்லணும்னு அவசியம் இல்ல. காட்டுக்கு நான் வைத்தியம் பார்க்க போனேன். அங்கதான் நான் இவளை பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு, நகரத்தை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். இங்க வாங்க. ஒரு விஷயம். சரி, எனக்கு வேலை இருக்கு, நானே அங்க வரேன். உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? 2 வேலை இருக்கு. ஒன்னு எனக்கு என்னோட வேலை இருக்கு, இன்னொன்னு எனக்கு உங்ககிட்ட வேலை இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு ஜங்கிலியை பாத்துக்க முடியுமா? ஏன் உங்களால இவங்களை பாத்துக்க முடியலையா? அப்படியெல்லாம் இல்ல. ஒரு நோயாளி பைத்தியத்துக்கான வைத்தியம் பார்க்க போனோம். நான் வர ராத்திரி ஆயிடும். என்னோட நண்பி தனியா இருப்பா. அது வரைக்கும் இவளை பாத்துக்கிறீங்களா? ஓஹோ, நீங்க என்ன இவ்ளோ பேசுறீங்க? குதிச்சு நான் அவுட் ஆயிட்டேன். இப்ப நீங்க எல்லாரும் ஓடுங்க, நான் பிடிக்கிறேன். ஓகே. இவன் ஒரு டாங்கி. ஆமா, ஆனா நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லையா? சரிவா, டீல் பண்ணுவோம். இந்த நோட்டை விடு, நாங்க உன்னை உன் இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். டீல். இன்ஸ்பெக்டர் பாண்டா, நீங்க ரொம்பவே திறமையான ஆளு. நீங்க ஒரு அதி மேதாவி, ரொம்ப டக்கரான ஆளு. அவ்வளோ ஏன் நீங்க ஒரு பாண்டாவே இல்லன்னு சொல்ற? என்ன? அப்ப அது கிரேட் இன்ஸ்பெக்டர் பாண்டா. என்னமா ஃபுட்பால் ஆடுறீங்க? எவ்வளவு நாளைக்கு அப்புறம் எனக்கு லீவு கிடைச்சிருக்கு. இந்த நாள் முழுதும் நான் என்ஜாய் பண்ணுவேன்.
இன்ஸ்பெக்டர் பாண்டா உங்களுக்கு யாரோ கால் பண்றாங்க. அவங்க கிட்ட சொல்லு நான் இன்னைக்கு லீவ்ல இருக்கேன், நாளைக்கு கால் பண்ண சொல்லு. ஓகே. ஹலோ. அவரு லீவ்ல இருக்காரு, நாளைக்கு கால் பண்ண சொன்னாரு. அவர்கிட்ட சொல்லுங்க நான் அவருக்கு பெர்மனண்டா லீவு கொடுத்துட்டேன்னு. அப்படியா? இன்ஸ்பெக்டர் பாண்டா குட் நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். இனிமேல் தினமும் நீங்க ஃபுட்பால் விளையாடலாம். அவர் சொல்றாரு உங்களுக்கு பெர்மனண்டா லீவு கொடுத்துட்டேன்னு. என்ன சொன்ன? ஆமா, போன் பண்ணது யாரு? அதுவா கமிஷனர் சார் கிட்ட இருந்து தான் போனு. ஈஷ்க், அத சொல்ல வேண்டியது தானே. வணக்கம் சார். நீங்க போன்ல சல்யூட் பண்றது அவருக்கு தெரியாது. அடடா இங்க யாரையுமே காணுமேப்பா. அதோ அங்க இருக்கா. சமோசால எது சட்னி நினைச்சுமோ அது அங்க இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க. இந்த திருட பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கான். அட கண்ணா சார் அடிக்காதீங்கப்பா, போய் அந்த திருடன் அடிங்க. அச்சச்சோ அச்சச்சோ, யாருப்பா அது? இந்த கம்பளிங்கிற லாக்கப்புக்குள்ள மெத்த நினைச்சு இப்படி குதிக்கிறாங்க. போதும் நிறுத்திங்க, அப்புறம் டாக்டருக்கே ஒரு டாக்டர் தேவைப்படும். என்ன மிதின்னு மிதிச்சு என் உடம்புல இப்படி ஒரு விளையாட்டு விளையாட்டிங்களே, உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சு. நான் நிச்சயம் பழி வாங்குவேன். ஆளே இல்லாத ரயில்வே ட்ராக்ல உங்களை படுக்க வச்சிருவேன். இங்க வாங்க. சில சமயங்கள்ல விழுற அடி டைமுக்கு விழுற அடியை விட பயங்கரமா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? அட பணம் எங்கம்மா? பணம் இல்ல, நீ சூட்கேஸ் தானே எடுத்துட்டு வர சொன்ன. ஆனா சூட்கேஸ்ல பணம் இருந்துச்சு. ரொமான்டிக் சாங் எல்லாமே ஒப்பாரி சாங்கா மாறிடுச்சு. சூட்கேஸ் மட்டும் தான் இருக்கு, ஆனா பணம் திருடு போயிடுச்சு. அட பணம் திருடு போகலப்பா, உள்ள இருக்கு ஸ்டோர் ரூம்க்குள்ள. நீ ஒரு டாங்கி, யோசிக்க தெரியாதவன், அறிவில்லாதவன். அதான் இல்லையே. இருக்கு. அப்புறம் நாங்க எவ்வளவு யோசிச்சோமோ அதை விட அதிகமாவே இருக்கு. நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். ஸ்டோர் ரூம்ல திருட்டு போயிடுச்சுன்னா அதெல்லாம் திருடு போகாது. வேணும்னா போய் பாருங்க, எல்லாமே சேஃபா தான் இருக்கு. அப்புறம் திருடனால பணத்தை திருடவும் முடியாது. நீ என்ன பண்ணி வச்சிருக்கமா? பணம் எல்லாத்தையும் தூவி போட்டிருக்கேன். திருடன் பணம் திருட வந்தானா அது எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு 2 நாள் ஆகிடும். அதுக்குள்ள கண்ணா சார் காலையில எல்லா பணத்தையும் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவாரு. பாத்தீங்களா என்னுடைய மூளைய? ஐ அம் வெரி இன்டெலிஜென்ட். பெருசு, அதான் உங்ககிட்ட இல்லையே, அப்புறம் எதுக்காக அதை யூஸ் பண்ற? மலை மேல ஏறினவன் நிச்சயம் இறங்கிடுவான். நிறுத்துங்க, அப்புறம் எலி இந்த நோட்டு எல்லாத்தையும் கொறிக்க ஆரம்பிச்சிடும். இதுல தண்ணியே வரலையே. ஆஹா, இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நம்ம மீட்டிங்க அப்புறமா வச்சுக்கலாம். வீட்டு பக்கமா தண்ணி அடிங்க. வாழ்க்கையின் அழுத்தங்கள் நல்லவங்களெல்லாம் தூக்கிட்டு போயிடுது. என்ன புரிஞ்சுதா? வராரு, வெளிய வர விடுங்க, வெளிய வர விடுங்க ப்ளீஸ். ஓ, இப்ப நீங்க பண்றது சரியான கிரைம். இது என்ன ஹோலி விளையாடுறதுக்கான டைமா? ஓய், இவருக்கு சரியா விசில அடிக்க தெரியல. நான் அடிக்கிறேன். ஓய்,
ஃப்ரெண்ட்ஸ் அவரு விசில் அடிக்க சொல்லல அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. ஆனா ஏன் அப்படி சொல்றாரு? இங்க இருக்கிற என்னால இந்த பிரச்சனையை சொல்ல முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, கதவை திறக்க முடியாது. கைத்தட்டல்ஸ். என்ன ஆச்சு கண்ணா சார்? என்கிட்ட பேங்கோட பணம் 100 கோடி ரூபாய் இருக்கு. ஓய். உண்மையா நேர்மையா இருக்க வேண்டியவரு நீங்களே உங்க பேங்க்ல 100 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சிட்டீங்களா? அட கொள்ளடிக்கலப்பா, நான் அதை கொண்டு வந்திருக்கேன். அதுதான் கொள்ளையடிக்கிறதுன்னு சொல்றது. நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை கண்ணா சார். இவ்வளவு நாளா நீங்க நல்ல மனுஷனா இருந்தீங்க. இப்ப உங்களை கைது பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க, ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அப்புறம் 20 வருஷம் கழிச்சு வயசானவரா வெளியில வருவீங்க. வாயில பல்லு இருக்காது, பார்க்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க. அப்புறம் கிட்டிக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடும். இப்படி கொள்ளையடிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? என்ன பிரயோஜனம்? பேராசை மனுஷனை காட்டு மிராண்டித்தனமா ஆக்கிடும். என்ன புரிஞ்சுதா? உனக்கு இப்ப என்ன தோணுது ஜோர்தார்? எனக்கு எங்கேயோ புலாவ் செய்யற வாசனை அடிக்குதுமா. ஏய் புலாவை விடு. இப்ப கண்ணா சார் ஒரு பச்சடி பண்ணிருக்காரு, அத பத்தி பேசு. அவரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நான் அவருக்கு புரிய வைக்கிறேன் சிறுசு. இல்ல இது புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல புரிய வைக்கிறதுக்கோ நேரம் இல்ல. கண்ணா சார் நீங்க ஒரு துரோகி, மோசமானவரு, திருட, கொள்ளக்கார. அட அப்படிலாம் இல்ல, நீங்க ஒரு நல்ல மனுஷன். ஆனா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இங்க பாருங்க, நான் பேங்க்ல இருந்து 100 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வந்துட்டு இருந்தேனா, அதுக்கப்புறம் மனசுல பேராசை வந்துருச்சு. அடுத்தவங்க தட்டு மேல இருக்கிற தங்கத்துல கண்ணை வைக்கிறவன் பல நேரம் பட்னியா இருப்பாங்க. என்ன புரிஞ்சுதா? ஐ சமோசா. ஏப்பா நம்ம லஞ்சுக்கு தானே போறோம். அது தெரியுமா? ஆனா அதுக்கு முன்னாடி இது ஸ்டார்டர்ல. அலைகள் கரைக்கு வந்து தொடட்டும். அப்படின்னா இவனை சமோசா சாப்பிட விடுங்க, இல்ல டைம் ஆகிட்டே இருக்கும். ஜங்கிலி மேடம் எங்க போனாங்க? அச்சச்சோ, அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா டாக்டர் பாலு நம்ம சும்மா விட மாட்டாரு, ஓட விட்டு அடிப்பாரு. காலையில உங்களை அந்த தண்டவாளத்துல படுக்க வச்சிருவேன். வாங்க சீக்கிரம் போய் தேடுவோம். அட பழங்கள் எல்லாம் கீழே வச்சிருக்காங்க. மரத்துல போய் ஏறி பறிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அட அங்க பாருங்கப்பா, அவங்க அங்க இருக்காங்க. சேல்ல ஷாப்பிங் பண்ற சுகமே ஒரு தனி சுகம். என்ன சொல்றீங்க? அப்படிதானே? நெருப்பு பத்திக்குச்சு, நெருப்பு பத்திக்குச்சு. 50% சேல் போட்டு இந்த வியாபாரக்காரங்க தீ மாதிரி வியாபாரம் பண்றாங்க. அவன் கண்ணா சார் வீட்ல கூட நெருப்பு வச்சுட்டான். அங்க பாருங்க. இவ்ளோ போக ஒருவேளை கொசுவை கூட்டத்துக்கு புகை அடிச்சிருக்காரோ? இங்க பாரு, எங்க வீட்ல மஸ்கிட்டோ ரிப்லண்ட் இருக்கு. ஆனா தீ பத்திக்குச்சு, தீ பத்திக்குச்சு. சார் வேற உள்ள இருக்காரு. ஏதாவது பண்ணுங்க. சரி, நாங்க ஏதாவது பண்றோம். கண்ணா சார், தீ பத்திக்கிச்சு, கதவு திறங்க, கதவு திறங்க சார். சார், கண்ணா சார், கதவு திறங்க. உள்ள இருந்து சுண்டக்காய் குழம்பு வாசனை வருது. ஜோர்தாரிய நண்பா, என் உயிரே, வீடு பத்திக்கிட்டு எரியுது. நீ சூடா சுண்டக்காய் குழம்ப பத்தி பேசுறியா? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்களா? அப்படிதான் இருக்கு இவன் சொல்றது. என்ன புரிஞ்சுதா? அது சரி. கொழம்புல எங்கேயாவது நெருப்பு பிடிக்குமா? தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாதீங்க. நெருப்பு அணைக்க ஒரு வழியை பாருங்க. இப்போ கண்ணா சார் வீடு எரியுதா, அதுக்கப்புறம் நம்ம வீடு எரிய ஆரம்பிச்சிரும். அப்புறம் இந்த ஏரியா பத்திக்கிட்டு எரியும், இந்த நகரமே பத்திக்கிட்டு எரியும். அப்புறம் எங்க பார்த்தாலும் தீ பரவிடும். இவ்வளவு ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணாத சிறுசு. இப்போ கண்ணா சார் வீட்டுல மட்டும்தான் தீ பிடிச்சிருக்கு. மேக்கப் போடாதவன் எப்பவுமே பார்க்க சாதாரணமா தான் இருப்பான். இது எங்க வீட்ல இருக்காது, கொஞ்ச நாளைக்கு கேரேஜ்ல தான் இருக்கும். கைத்தட்டல்ஸ். சார் என்னாச்சு? அது என்னன்னா பசங்களா,
என்ன சார் பார்த்து முன்னாடி எவரு இருக்கு? ஜாக்கிரதை. நண்பா உனக்கு ஒண்ணு இல்லல்ல? எனக்கு அடியெல்லாம் படாது. மத்தவங்க கஷ்டத்தை தான் தலையில வாங்கிக்கிறவங்க உலகத்துல ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. எவ்வளவு கம்மியா? அது எவ்வளவு கம்மின்னு தெரியல, ஆனா கம்மியா தான் இருப்பாங்க. என்ன புரிஞ்சுதா? நாங்க உதவி செய்யறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் நாம தான் இவங்கள வெளியில இழுக்கணும். என்ன புரிஞ்சுதா? கனவுகள் அத காண்ற கண்ணை விட ரொம்ப பெருசா இருக்கும். அது கண்ணுக்குள்ளலாம் அடங்காது. என்ன புரிஞ்சுதா? அட என்னன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள பெரிய யானையெல்லாம் நுழைக்க முடியாது. ஆனா இதுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ள யானையை நுழைக்கணும். அது ஒரு பழமொழி. அவங்க காருக்குள்ள போக முடியாது. அப்போ மேல உட்கார வச்சிருங்க. ஆஹா, சில சமயங்கள்ல காகித பூக்கள்ல கூட வாசனை வரும். அனி, நீ ஒரு டாங்கி. நீ மாறவே மாட்ட. உன்னை திருத்தவே முடியாது. என்ன சொன்ன? அப்படி இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீ எங்களுக்காக ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்திருக்க. நல்ல ஐடியா. நீங்க மேலேயே உட்காருங்க. அடடா, தீபாவளி வந்துருச்சா? அடே பட்டாசு வெடிக்கலடா, டயர் தான் வெடிச்சது. என்ன புரிஞ்சுதா? ஏன்பா இவங்களோட ரொம்ப ரிஸ்க் தான் போல இருக்கு. ரிஸ்க ரஸ்க் மாதிரி எல்லாம் நினைச்சிட கூடாது. சில விஷயங்கள் முடியாத மாதிரி தான் இருக்கும். என்ன என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உன்னோட ஐடியாஸ் அற்புதம். அடி தூளு, டாப் டக்கரு. Thank you. அப்படி கிடையவே கிடையாது. உன் உதவாத ஐடியாஸ் எல்லாத்தையும் உன் கூடயே வச்சுக்கோ. பன்னி, நீ என் கையில ஜம்ப் பண்ணு, நான் உன்னை தூக்கி விடுறேன். சாரி சாரி, நாம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். என்னப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள கண்ணாசாரி எரிஞ்சு பாப்கார்ன் ஆக போறாரு. என்ன புரிஞ்சுதா? சார் கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும் வீட்டுல தீ பிடிச்சிருக்குன்னு. அட இவ்வளவு நேரமா அதனமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இப்படி அப்படின்னு குதிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏய் டாங்கி, கண்ணாசாரி கிட்ட அத போய் சொல்லணும்னா உள்ள போய்த்தானே ஆகணும். உன்னாலதான் பறக்க முடியும்ல. செகண்ட் மைல் பறந்து சிம்னி வழியா உள்ள போக வேண்டியதானே? அது 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 வந்து நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன புரிஞ்சுதா? ஓ நான் என்னோட வாழ்க்கையில இந்த புகைனால தோக்க விருப்பப்படல. என்ன புரிஞ்சு? அவர் மயக்கத்துல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். தண்ணிய ஊத்துங்க, தண்ணிய ஊத்துங்க. வயிறு எரியுதுங்கிறத சாதாரணமா அணைச்சிடலாம். ஆனா வீடு எரியுதுங்கிறத அவ்வளவு சாதாரணமா அணைக்க முடியாது. தண்ணிய ஊத்திக்கிட்டே இருங்க. இங்க வாங்க. இவ்வளவு தண்ணிய ஊத்துறதுனால அந்த நெருப்பு அணைய போறது இல்ல. இதுக்கு தண்ணி அதிகமா செலவாகும். புரிஞ்சுதா? குளத்துல இருந்து தண்ணி கொண்டு வரணும். வாங்க நண்பர்களே. உன்னோட புத்திங்கிற குட்டையில அறிவுங்கிற மலர் மலர போவதில்லை. குளத்துல இருந்து தண்ணி எடுக்க வேண்டாம். ஃபயர் பிரிகேட்ஸ கூப்பிடணும். ஃபயர் பிரிகேட்ஸ் இங்க வாங்க. இங்க நெருப்பு பத்திக்கிச்சு. டாக்டர் பாலு, நீங்க புத்திசாலி, அறிவாளி, திறமசாலி. நன்றி. நிச்சயமா இல்ல. நீங்க வான்னு சொன்னா போதுமா? ஃபயர் சர்வீஸ்காரங்களுக்கு நம்ம அட்ரஸ் கொடுக்க வேண்டாம். உன்னோட விஷயத்திலயும் ஒரு விஷயம் இருக்கு. நான் பேச்சுவாக்குல ஃபயர் பிரிகேட்ஸுக்கு இந்த விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். நான் போன் பண்ணி அட்ரஸ் கொடுக்கறேன். அது வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே.
பாக்ஸ் எங்க? இந்த மம்மியும் எப்ப பார்த்தாலும் வித்தியாசமான வேலை சொல்லிட்டு இருக்காங்க. அடேங்கப்பா, இங்க டெடி இருக்கு. அடடா, இந்த டெடி எப்படி கட்டி பிடிக்கும்? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என் பின்னாடி மான்ஸ்டர் வருது, என்ன காப்பாத்துங்க. இல்ல இல்ல, சத்தம் போடாத, நான் மாட்டிப்பேன். வாய மூடு.